இம்முறை கல்வி பொதுத்திராதர சாதாரணதர பரீட்சையில் 4,52,979 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். இவர்களில் 3,87,648 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளாவர். இந்த பரீட்சையில் 65,331 தனியார் பரீட்சார்த்திகளும் தோற்றவுள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 3,527 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இதைவிட விசேஷ பரீட்சார்த்திகளுக்காக விசேட பரீட்சை நிலையங்கள் ரத்மலான, தங்கல்ல, மாத்திர, சிலாபம், கொழும்பு மெகசின் சிறைச்சாலை, வட்டரக்க சுனிதா வித்யாலயம், அபேக்ஷா வைத்தியசாலை, மகரம, கைதடி நவீல் போன்ற இடங்களில் விசேஷ பரீட்சை நிலையங்கள் விசேட பரீட்சார்த்திகளுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியவை எவை? பரீட்சார்த்திகள் தங்களுடைய அனுமதி அட்டைகள் அனைத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பாடசாலை பரீட்சார்த்திகள் அவர்களுடைய அனுமதி அட்டைகள் அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்கும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற யாரும் ஒருவரால் அங்கே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒருவரால் அதை உறுதிப்படுத்தி கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும். இந்த ஆவணங்களோடு தமக்கு தேவையான எழுது கருவிகளை, நீல நிற, கருப்பு நிற பேனாக்கள், தேவைப்பட்டால் பென்சில் போன்றவற்றையும் எடுத்து செல்ல முடியும். அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளாக சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் எவை? அனுமதி அட்டைகள் எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது அனுமதி அட்டையோடு தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள ஆட்பதிவு அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை போன்ற ஒரு கடிதம். இந்த 4 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை அவர்கள் எடுத்து செல்லலாம். பரீட்சை நிலையங்களுக்குள் கொண்டு செல்லக்கூடாதவை எவை? பரீட்சைக்கு சிவப்பு நிற பேனாக்கள் தேவையற்றவை எடுத்து செல்ல வேண்டாம். அதே போல டிபெக்ஸ் போன்றவற்றையும் எடுத்து செல்லக்கூடாது. குறிப்பாக இலத்திரனியல் உபகரணங்கள், செல்லிட தொலைபேசிகள், ப்ளூடூத் போன்ற இலத்திரனியல் உபகரணங்கள் அல்லது ஸ்மார்ட் கைக்கடிகாரங்கள், தம்மோடு வைத்திருக்கக்கூடிய வேறு எந்த பொருட்களும் அவர்கள் எடுத்து செல்ல முடியாது. அடையாள அட்டை காணாமற் போனால் என்ன செய்யலாம்? பரீட்சைகள் அனைத்தும் பரீட்சை நேர அட்டவணையின்படி காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். மாலை நேரத்தில் 1 மணிக்கு ஆரம்பமாகும். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் 2 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும். இந்த பரீட்சைகளில் நாங்கள் கடந்த வருட ஜனவரி மாதத்தில் இருந்து பரீட்சை திணைக்களம் மிக இறுக்கமாக இருக்கின்றது. பரீட்சார்த்திகள் நேரத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும். 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இம்முறை எல்லா பரீட்சார்த்திகளும் இலங்கை முழுவதும் பரீட்சை நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கே இருக்கிற பணிக்குழுவினரால் அவர்கள் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளெடுக்கப்படுவார்கள். அதே வேளையில் செல்லுகின்ற வழியில் நீங்கள் அல்லது அதற்கு முன்னரே உங்களுடைய அடையாள அட்டைகளில் ஏதாவது தவறுதலாக அவற்றை நீங்கள் தொலைத்திருக்கலாம், மிஸ்பிளேஸ் ஆகியிருக்கலாம். அவ்வாறு இருக்குமிடத்து நீங்கள் பரீட்சைக்கு செல்லாமல் இருக்க தேவையில்லை. நீங்கள் பரீட்சை நிலையத்துக்கு சென்று மேற்பார்வையாளரை சந்திக்கும் இடத்து அவர்கள் உங்களை பரீட்சை எழுதுவதற்கான சில ஏற்பாடுகளை அங்கே செய்வார்கள். இதேவேளை நாளை ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் தொடர்ச்சியாக மின்சார விநியோகத்தை மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதனிடையே பொது பரீட்சைக்கு தோற்றுள்ள அனைத்து மாணவர்களும் வெப்பமான காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார ஆலோசனைகள் தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் தெளிவுபடுத்தினார். இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், இலங்கையில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவில் மிகவும் கடுமையான வெப்பமான உஷ்ணமான காலநிலை நிலவி காணப்படுகின்றது. எனவே இந்த வெப்பமான காலநிலையில் அவர்கள் இந்த பரீட்சையை முகங்கொடுக்கின்ற போது இந்த வெப்பமான காலநிலையில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து தங்களுடைய பரீட்சை நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முகங்கொடுப்பது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடுமையான வெப்பமான காலநிலையில் உடலிலிருந்து பெருமளவான நீரிழப்புகள் இடம்பெறுகின்றது. அவர்களுக்கு அதிகரித்த தலைவலிகள், களைப்புகள், உடற்சோர்வுகள் போன்றன ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவர்கள் அதிகளவு உடலை நீரேற்றம் செய்ய வேண்டும். இந்த காலப்பகுதியில் எவற்றை பார்க்கக்கூடாது. இதற்காக அதிகளவான திரவங்களை உட்கொள்ள வேண்டும். திரவங்கள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில்
சுத்தமான நீரை அருந்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீரை அதிகளவு அருந்த வேண்டும். நீருக்கு பதிலாக செயற்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பானங்கள், சோடா வகைகள், கோலா வகைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் காரணமாக தாகம் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அதிகம் சுத்தமான நீரை அருந்துவது மிக இடைவேளை நேரம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான நேரங்களில் இயலுமான அளவு நல்ல காற்றோட்டமுள்ள நிழலான இடங்களில் தங்களுடைய நேரத்தை கழிப்பது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் இம்மாதத்தின் 2ஆம் வாரத்தில் வரை மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் 36 தொடக்கம் 37 பாகை செல்சியஸ் வரை கடும் வெப்பம் நிலவும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் அதிகளவிலான வெப்பத்தினால் நாடு பாதிக்கப்படும் என மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் சமுத்திரவியல் விஞ்ஞானி சரித்த பட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டை சூழ காற்று பிரவாகம் குறைந்து காணப்படும் என அவர் கூறியுள்ளார்.